வணக்கம். ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரிய கிழமை. ரெண்டு பேரும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சேர்ந்து கும்பத்தில் இருக்காங்க. ஆனால் குரு பார்க்கறதுனால ரெண்டு பேருக்குமே தொல்லை செய்கிற ஆற்றல் குறைவு. சனி வேற வக்கரத்தில் இருக்கார். அதனால் தீமை செய்கிற ஆற்றல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணினால். ராசிக்கார நேயர்களே, காலையில் வீட்டில் இருந்தே சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வம்சம். இதை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அப்படின்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு காக்கிக்கு எள்ளு கலந்த சோறு தர மறக்காதீங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரகுவே போற்றி. ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. கருப்பு அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். இன்னைக்கு மிதுன ராசிக்கார நேயர்களே, இன்று பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகுங்கிறதுனால திருவாதிரையில் பிறந்தவங்க விநாயகருக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட வேண்டியது அல்லது தீபத்தில் நெய் எண்ணெய் சேர்த்த வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரகுவே போற்றி. ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. கருப்பு அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். இன்னைக்கு கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பூசத்தினுடைய தலைவர் சனிங்கிறதுனாலே அவர் பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஆனால் 3 பேருக்குமே நிதானம் பொறுமை கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் வீட்டில் இருந்தே சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வம்சம். இதை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அப்படின்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு காக்கிக்கு எள்ளு கலந்த சோறு தர மறக்காதீங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. நிதானம் பொறுமை எல்லாம் இருக்குது. வழக்கமாக அது இருக்காது, இன்னைக்கு இருக்குது. வெற்றி உயர்வு சந்தோஷம். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரகுவே போற்றி. ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. கருப்பு அல்லது நீல நிற துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். இன்னைக்கு கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சித்திரை அஸ்தம் உத்தரம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ராசிக்கார நேயர்களே, காலையில் வீட்டில் இருந்தே சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க.
மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வம்சம். இதை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அப்படின்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு காக்கிக்கு எள்ளு கலந்த சோறு தர மறக்காதீங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. துளாராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம், கலக்கிறீங்க, உயர்வு, வெற்றி. சுவாதியில் பிறந்தவங்க மட்டும் விநாயகருக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. சுவாதியினுடைய தலைவர் ராகு. அதனால் அனுகூலமான எண் 7, 6 ராசிக்கார நேயர்களே. காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது பாயிண்ட் இல்லை, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுஷத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் இன்று நல்ல நாள், உயர்வு. அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். ராசிக்கார நேயர்களே, காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது பாயிண்ட் இல்லை, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை, முன்கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு நீலம். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. தனு மனு தாம்ரை. கூடவே சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து வடை, தோசை, இட்லி, உளுந்து கலந்த உணவு காக்கைக்கும் கொடுத்துருங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தேவையற்ற வீம்பு, பிடிவாதம் அதிகம், நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. தனு மனு தாம்ரை. கூடவே சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து வடை, தோசை, இட்லி, உளுந்து கலந்த உணவு காக்கைக்கும் கொடுத்துருங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, உயர்றீங்க, வெற்றி அதிகம், நிம்மதி அதிகம், சந்தோஷம் அதிகம். சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சதயத்தினுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் இன்று 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது பாயிண்ட் இல்லை, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. நாட் பேட் அப்படிம்பாங்கள்ல, பரவாயில்ல. அதனால் நிதானம், பொறுமை.
வழிபாடு முக்கியம். கவனம். உத்திரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனி. கவனம், பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. தனு மனு தாம்ரை. கூடவே சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து வடை, தோசை, இட்லி, உளுந்து கலந்த உணவு காக்கைக்கும் கொடுத்துருங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நேயர்களே, சனி ராகு இருவருடைய தொல்லையுமே எல்லா ராசிகளுக்கும் குறைந்திருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.